திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம், அதனுடைய 8ஆம் அதிகாரம், அதனுடைய 8ஆம் அதிகாரம், அதனுடைய 31 இருந்து 36 வரை ஒரு வாசிக்கலாமே. முதலாவது அந்த கேள்விக்குறியோடு முடிகிறது. இவர்களை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? அடுத்தது ஒரு கேள்விக்குறி. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அடுத்தது ஒரு கேள்விக்குறியோடு அந்த வசனம் முடிகிறது. வாசிங்க. அடுத்தது ஒரு கேள்விக்குறி. வாசிங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அடுத்த ஒரு கேள்விக்குறி. அடுத்தது ஒரு கேள்விக்குறியோடு இந்த வசனம் அப்படியே தொடர்கிறது. நல்ல கவனிங்க. இங்க எங்கு பார்த்தாலும் ஒரு கேள்விக்குறி வரும் அப்படின்னா ஏன் அதுக்கு ஒரு கேள்வி, அதுக்கு ஒரு விடை யாருதான்? அந்த 31ஆம் வசனம், இவர்களை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால். கை பிடிச்சிட்டு சொல்லுங்க, தேவன் உங்க பட்சத்துல இருக்கிறாரா? இருந்தால் என்னென்னலாம் நடக்கும் என்று வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதோ அதில் ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து விட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்கலாம் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அதாவது வேதம் இப்படியாக சொல்கிறது. வாசிங்க. உபாகமம் அதனுடைய 9ஆம் அதிகாரம், உபாகமம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 1 to 4 வரை வாசிக்கலாமே. பெரிய பட்டணங்களை பிடித்து பெரியவர்களும் பெரியவர்களும் ஆகிய ஜனங்களை துரத்திவிட போகிறார். இவர்கள் செய்தியை அறிந்து முன்பாக நிற்பவன் யார்? ஏனாக்கின் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்கிற ஒரு கேள்வி அந்த இடத்தில் எழும்பினாலும் அங்க என்னது கொஸ்டின் மார்க் என்ன செய்யல, கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் ஏனோக்கின் புத்திரர்கள் தேவ ஜனத்திற்கு விரோதமாய் எழும்பி வருவார்களானால் அவர்கள் இல்லாமல் போவார்கள். எத்தனை சொல்றேன் புரியுது? ஏனாக்கின் புத்திரருக்கு விரோதமாக தேவ ஜனம் எழும்புமானால் ஏனாக்கு புத்திரன் இருந்ததாக சரித்திரம் கூட இல்லாமல் போய்விடும். ஆனால் தேவ ஜனத்திற்கு விரோதமாக ஒரு மனிதன் எழும்புவானால், நல்ல எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் என் பட்சத்தில் இருப்பானால், தேவ ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு மனிதன் எழும்புவானால் நிச்சயமாய் அவனை ஒருவரும் ஒருபோதும் எந்த வேளையிலும் அவனை ஜெயமெடுக்க முடியாது. ஏனென்றால் நம்மளோடு இருக்கிறவர் வானத்தை பூமியை உண்டாக்கிய சர்வவல்லமையுள்ள தேவன். தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கிறாரா என்கிற ஒரு கேள்வி இந்த வேளையில் நமக்குள் எழும்ப வேண்டும். எழும்பினால் என்னென்ன நடக்கும் என்று சொல்லி வேத வாக்கியங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. தேவன் நம்ம சார்பில் இருக்கும்போது ஒருவனும் நம்மளை மேற்கொண்டு என்று சொல்லிவிட முடியாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. அதனால அன்னைக்கு சீஷர்களை ஏறது பயப்படுத்துகிறான். இந்த இயேசு என்கிற நாமத்தை குறித்து நீங்கள் பிரசங்கிக்க கூடாது. அவன் என்ன சொல்லிட்டு போறான்? நான் கிறிஸ்துவிற்காய் மரிப்பதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி சிறைச்சாலை விட்டு புறப்பட்டு சென்றவர்கள் முதல் செய்த வேலை என்ன தெரியுமா? மீண்டும் அந்த கிறிஸ்துவின் அன்பை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். இந்த உலகம் எழும்பும், உறவுகள் எழும்பும், சொந்தங்கள் எழும்பும், பந்தங்கள் எழும்பும். ஆனா யார் எழுப்பினாலும் பரவாயில்லை, கர்த்தர் என் சார்பில் இருக்கிறார். உங்களுக்கு எப்படி சொல்லுங்க, யார் எனக்கு விரோதமா, யார் எனக்கு விரோதமாய் எழுப்பினாலும் எனக்கு பயம் இல்லை. அல்ல வேதம் சொல்லுகிறது, எனக்கு விரோதமாய் 1000 10,000 விழுந்தாலும் அது என்னை அணுகுவதில்லை. காரணம், அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆகவே எதுவும் என்னை அணுகுவதில்லை. அல்லேலூயா. செய்தியின் தலைப்பு என்னது? கர்த்தர் நம் சார்பில் இருந்தால், இல்ல பட்சத்தில் இருந்தால், அல்லது நம்மோடு இருந்தால், அல்லேலூயா, நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அல்லேலூயா. எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் ஒரு வாசிக்கலாமே.
ஆபிரகாமை, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். கவனிங்க, இதற்கு பின்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. இந்த சம்பவங்கள் நடந்த பின்பு அப்படி என்று சொல்லி அந்த வசனம் இப்படியாக தொடங்குகிறது. அதற்கு முன்பாக என்ன நடந்தது என்று வேதம் சொல்கிறது. 5 ராஜாக்கள் விரோதமாக 4 ராஜாக்கள் எழுந்து நின்று சோதோம் கொமோரா பட்டணத்தை என்ன செஞ்சிட்டாங்க? பாழாக்கி போட்டுவிட்டு அங்கே இருந்த எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அந்த நேரத்தில் 318 பேரோடு சென்று, நல்ல கவனிங்க, 5 ராஜாக்களை 4 ராஜாக்கள் முறியடிச்சுட்டு போறாங்க. அந்த 4 ராஜாக்களை முறியடிப்பதற்கு வெறும் 318 பேரோடு இவன் புறப்பட்டு சென்றான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா! இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமிடம் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிற என்று சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். ஆனா இதற்கு பின்பு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்ததா அப்படி கேட்டீங்கன்னா வந்தது. அதுச்சா இல்லையா? இதுக்கு பிறகுதான் அபிமெலேக் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் அதனுடைய 20ஆம் அதிகாரத்தில் பாருங்க. இதற்கு பின்பு அவன் அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறான். ஆனால் இந்த அபிமெலேக்கிடத்தில் வந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. ஆபிரகாம் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு அபிமெலேக்கின் தேசமாகிய கேராரில் போய் குடியிருக்கிற வேளையில அவர் தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ என் சகோதரி என்று சொல்ல வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அவன் அப்படியே சொல்லுது, என்னுடைய சகோதரி என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அதன் நிமித்தம் அந்த கேராரின் ராஜாவாகிய பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக் அந்த ஜனத்தின் ஆட்களை அனுப்பி ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை இழுத்துக் கொண்டு வரும்படியாக சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. தேவ ஜனங்களை வாசிங்க, அதனுடைய 4வது வசனம். ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அனுப்பிரும், சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? நான் அவள் என்னுடைய சகோதரி என்று சொன்னது நிமித்தமே அவளை நான் அழைத்துக் கொண்டு வந்தேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ அழைத்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ என்ன செஞ்சான்? செத்தான். நான் நீ விட மாட்டேன். அதனை ஒரு காரியம் செய்யணும். அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவனிடத்தில் அவருடைய மனைவியை நீ அனுப்பிவிடு. நீ அப்படி செய்யலன்னா ஆண்டவர் சொல்றார் 7ஆம் வசனத்துல, அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக சொல்றாரு, நீ அவனை தொட்டியனா அவனை கொண்டு விடுவேன். இல்ல, நான் உன்னை எச்சரிப்பதற்கும் தாண்டி நீ ஏதாவது பண்ணினா உன்னையும் உன் கூட சார்ந்தவங்களை எல்லாம் போட்டு தள்ளிடுவேன். எப்படி பகலையும் சொல்லுங்க, கர்த்தர் நம் சார்பில் இருந்தா எந்த ராஜாக்கள் நமக்கு விரோதமாக முடியும்? ஜனங்களே, இங்க வேதம் இப்படியாக சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு விரோதமாக எத்தனை சாதிகள் புறப்பட்டு வந்தாலும் அவரை ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டு சொல்ல, நான் உனக்கு கேடகமாகவும் நான் உனக்கு பலனுமாய் இருக்கிறேன். கேடகம் முன்னாடி இருக்க பாத்தீங்களா? அதை தாண்டிதான் தொடரும். அல்லேலூயா! கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா! தேவ ஜனங்களே, இங்க என்ன தெரியுமா நடக்கு? ஆபிரகாமை கூப்பிட்டு கேட்கிறான், நீ எதற்காக எனக்கு இந்த காரியங்களை செய்த? அவன் சொல்றான், இந்த இடத்துல தேவ பயம் இல்ல, அதனால இந்த என்னுடைய மனைவி நிமித்தத்தை கொலை செய்து விடுவார்கள் என்பதனால என்ன சகோதரி சொன்னேன். அங்க நடந்தது என்ன தெரியுமா? அவருடைய 17ஆம் வருஷம் ஆபிரகாம் மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்கள் எல்லாம் அடைத்திருந்தபடியால் எந்த தேசத்தின் ஜனங்களை பார்த்து பயந்து கொண்டிருந்தானோ அந்த ஜனங்களால் இன்னைக்கு ஆபிரகாமுக்கு காலுக்கு கீழே எனக்காக வேண்டுதல் பண்ணுங்கள், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி ஆபிரகாமை தேடி வந்து நிற்கிறதை பார்க்க முடிகிறது. தேவ ஜனங்களே, கர்த்தர் சார்பில் இருப்பார்களானால் நம்மை எதிர்க்கிறவர்கள் எல்லாம் நம்ம பின்னாடி வந்து நிற்பாங்க. அல்லேலூயா! கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா! நல்ல கேராரிலே ஆபிரகாம் 20 ஆண்டுகள் உட்கார்ந்து இருக்கிறார். 27 வருஷம் 26 வருஷம் நம்ம அப்படியே அந்த ஒரு அதிகாரத்தை அப்படியே கடந்துட்டு போயிடும். அப்படி அல்ல, வேதம் சொல்லுகிறது, சாராளின் நிமித்தம் தேவன் அபிமெலேக்கு வீட்டில் இருந்த எல்லாருடைய கற்பத்தையும் கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நேரத்தில் ஆபிரகாம் சொல்லலாம், ஐயா, நீர் எனக்காக வேண்டுதல் பண்ணும், கர்த்தர் எங்கள் வீட்டின் எங்கள் குடும்பத்தின் எங்கள் வேலைக்காரர்களுடைய கற்பத்தை எல்லாம் கர்த்தர் திறப்பார் என்று அங்கே சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. அந்த கடைசி போது இப்படியாக சொல்லுகிறது, அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். நீ ஜெபிச்சானா உன்னை எதிர்க்கிறவன் கூட வாழ்வடைவான். எத்தனை சொல்றீங்க? புரியுது?
உங்களை எதிர்க்கிறவர்கள் கூட நீங்க ஜெபித்தால் தான் அவர்களுக்கு தேவன் வாழ்வு கொடுப்பார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா தெரியுமா, உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். ஆகவே உனக்கு விரோதமாக ஒரு ராஜ்யம் எழுதினாலும் அது உங்களை ஒன்றும் செய்வதில்லை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. வாசிங்க அதனுடைய 22வது அதிகாரம், வாசிங்க 22ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் வாசிங்க. கொல்லப்பட்ட அந்த நிலம் வாசிங்க தான் ரேயுமாள் என்று பெயர் கொண்ட அவருடைய மறுமனை இப்ப வாசிங்களா, முதல்ல வாசிங்களா இப்படி 23 கடைசி வசனம். அதிலுள்ள குகையும் ஆபிரகாமுக்கு சொந்த கல்லறை பூமியாக. நீங்க இந்த பகுதியை கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் அவன் சார்பில் தான் இருக்கிறான். அதனுடைய 23ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்துல வாசிங்க. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நீ நடந்து தெரிகிற தேசத்தெல்லாம் உனக்குதான். ஆனா வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் எப்படி இருந்தானா, பரதேசியா இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது மறந்து விட்டாரா, இல்ல அது கொடுக்காமல் போய்விட்டாரா? அவனுக்கு தெரியும் அந்த புதிய பாடல எழுதி வைத்தது இப்படியாக, அவைகள் இதை அல்ல இதிலும் மேன்மையானவர்களையே நாடினார்கள். எல்லாரும் கரையை உயர்த்தி, நான் வாழ்கிற பூமியில நான் பரதேசிய போல வாழ்ந்தாலும் எனக்கு நித்திய கூடாரம் பரலோகம். எத்தனை பேர் நம்புறீங்க? இது நமக்கு நிரந்தரமானது அல்ல, இது வாடகை வீடு. வேதம் சொல்கிறது நாம் வாழ்கிற இந்த பூமி ஒரு வாடகை வீடு. இதை விட்டு எப்பொழுது நீங்கள் புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறாரோ நீங்கள் புறப்பட்டு தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. நீங்க கையை தூக்குனாதான் எனக்கு தெரியும் எங்க இருக்கீங்க, நீ இல்லைன்னா போயிடுச்சிய. பரலோகமே என் சொந்தமே. நல்ல கவனிங்க, தேவ சமூகத்தில் வந்து ஆவியோடும் எப்படி இருக்கிற உண்மையோடு கருத்தோடு தேவனை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இங்க வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் பரதேசியா இருந்த தேசத்தை வாசிங்க. அதனுடைய கடைசி வசனம் 23 கடைசி வசனம், இப்படி ஏத்திரன் புத்திரனை கையில் கொல்லப்பட்ட அந்த நிலமும் அதனுடைய குகையும் ஆபிரகாமுக்கு சொந்த கல்லறை பூமியாக உறுதிப்பட்டது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் தேவ ஜனங்களே, கர்த்தர் அவன் சார்பில் இருக்கிறார், கர்த்தர் அவனோடு இருக்கிறார், அவனுக்கு மகா பலனாய் இருக்கிறார், மகா கேடகமாய் இருக்கிறார், பயப்படாத உன்னோடு இருக்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆனா அவனுக்கு தெரியும் இந்த பூமி எனக்குரியது அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் 6 அடி கூட தோன்றது கிடையாது. எப்படி அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதல்ல எப்படி சொல்லுங்க, இது இந்த பூமி நான் பரதேசியாய் வாழும்படியா. அதுல யாரும் உங்களை பரதேசி சொன்னா சங்கடப்படாதுங்க, பரதேசி தான் ஐயா, ஒத்துக்கலையா. எப்படி முன்னாடி சிலர்லாம் ஏசுவாங்கடா பரதேசி பயலுக்கு. அப்பா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம பரதேசி, நமக்கு இன்னும் சரியா என்ன செய்யல. இது நேரம் புரிஞ்சு மட்டும் கையை தூக்குறது அல்லையா சொல்லுங்க. இப்ப கையை தூக்குற இடம் தெரியும், உங்களுக்கு புரியல. இப்போ ஒரு சொல்லுங்க, கையை தூக்கி எனக்கு புரிஞ்சுன்னு சொல்றீங்க. கையை தூக்காதையும் உடர்த்திட்டாங்க, புரிஞ்சுட்டு நான் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இல்லை அதாவது 1000ல் 1 நீங்க வந்தீங்கன்னா உங்களை எனக்கு தெரியாது. எப்படி 20 பேர்ல 1 தெரியுமா தெரியாதா? 20 பேரையும் தெரியும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா. இரண்டாவது இந்த வேதம் இப்படியாக சொல்லுகிறது, வாசிங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். அன்று சொல்ல நான் உன்னோடு கூட இருப்பேன். நல்ல கவனிக்கணும். நோட் தி பாயிண்ட். நான் உன்னோடு கூட இருப்பேன். பிரச்சனை வந்தா இல்லையா ஐயா? ஈசாக்குக்கு பிரச்சனை வந்தா இல்லையா? தேவன் நம்மளோடு இருந்தாலும் பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனா நீங்க பிரச்சனையை பார்க்க கூடாது. பிரச்சனையின் நடுவில் என்னோடு வருகிற கிறிஸ்து இயேசுவை நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை சொல்ல புரியுது? அவன் எகிப்திற்கு போகலாம் நினைவு கொள்ளுகிற நேரத்துல கர்த்தர் சொல்றாரு, தயவு செஞ்சு எங்க போயிடாத, அடிமைத்தனை வீடாகிய எகிப்துக்கு நீ போய் மாட்டிக்கொள்ளாத. அங்க உங்க அப்பா போனாரு, மாட்டிக்கிட்டாரு, வசம் லாக் ஆகிட்டாரு. ஆடு மாடுகளோடு கூட வேலைக்காரியாகிய ஆகாரம் கொடுக்கப்பட்டால், அதனால அவர்கிட்ட 13 வருஷம் பேசலப்பா,
16வது அதிகாரம் அந்த 16வது வசனத்துல பாருங்க, அந்த 17வது அதிகாரம் 1வது வசனத்துல பாருங்க, தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் 13 ஆண்டுகள் இடைவெளி. தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 16 வாசிங்க. 16 17:1 வாசிங்க. அந்த இடையில ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் எந்த உறவும் இல்லை. சொன்னாரு, நான் உன்னோட இருப்பேன் சொன்னாரு. 13 வருஷம் அவர் எங்க போனாரு தெரியாது. ஆபிரகாம் எங்க போனாரு பைபிளில் எழுதப்படவில்லை. நன்கு கவனியுங்கள். அவங்க கைப்பிடி சொல்லுங்க, தேவன் உங்களோட இல்லைன்னா சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க, தேவன் உங்களோட இல்லைன்னா நீங்க இருக்கிற இடமே தெரியாது. அதான் சங்கீதக்காரனை தாவி சொல்வார், செத்தவனை போல் எல்லாராலும் மறக்கப்பட்டு போனேன். செத்தவனை போல் நான் எல்லாராலும் மறக்கப்பட்டு போனேன். தேவன் மேலும் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தர் தாவீதோடு இருந்தார். கொஞ்ச நாள் அவர் காணல, எங்க இருக்கிறாரு? திரும்ப வந்தாரா இல்லையா? ஆனா கவனிங்க, 13 ஆண்டுகள் கழித்து மீண்டும் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறாரு. ஆபிரகாமே, நீ எனக்கு அந்த 17:1 வாசிங்க. அப்ப எதுல சரியில்லைப்பா, சரியாது. நான் உன்னோடு இல்லாமல் போனதற்கு காரணம் நீ சரியில்லை. அதை சரி வைத்துக் கொள், உத்தமனாயிரு, செம்மையானவனாயிரு அப்படி சொல்லி மீண்டும் 99வது வருடத்திலிருந்து தேவன் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். இந்த பக்கம் திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு அப்படியே திருப்பிக் கொண்டோமானால், இங்கே கர்த்தர் ஈசாக்குக்கு வாக்கு கொடுக்கிறார். ஈசாக்கே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது போல நீயும் கீழ்ப்படிவாயானால். வாசிங்க 4வது வசனம். என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். நல்ல கவனிங்க, கர்த்தர் ஈசாக்கோடு இருக்கிறார். ஈசாக்கோடு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகிறார். நல்ல கவனிங்க, கர்த்தர் ஈசாக்கோடு இருக்கிறார். கர்த்தர் ஈசாக்குக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகிறார். இப்படியாக சொல்கிறார், நான் காண்பிக்கிற தேசத்தில் நீ இருப்பாயானால். நான் காண்பிக்கிற, சும்மா எல்லா இடத்திலும் இருந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதில்லை. அவர் சொன்ன இடத்துல இருந்தீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஈசாக்கு அவரின் சத்தத்தை கேட்டு இருக்கிறான். நடந்தது என்ன தெரியுமா? பஞ்ச காலத்துல உழுது வித வச்சிட்டு இருக்கான். பெரிஸ்தர்கள் கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். ஆனா பைத்தியக்கார பையில மழை இல்ல, நாங்க கிணறு வெட்டுவோம், தண்ணி இல்ல, இந்த காலத்தில் விதைத்துக் கொண்டிருக்கிறாயே. அவன் சொல்றான், நான் காலத்தை பார்த்து விதைக்கிறவன் அல்ல, கர்த்தர் இயேசுவை பார்த்து விதைக்கிறவன். நான் விதைத்தால் அவர் அறுவடையை கட்டளையிடுவார். அதனால வேதம் சொல்கிறது, ஈசாக்கு விதை விதைத்தான், அவர் 100 மடங்கு விதைத்தது நானா இருந்தாலும் அறுவடையை கட்டளையிட கர்த்தரை ஆசீர்வதிக்கிறது கர்த்தரே. அவருக்கு தெரியும், நான் விதைத்தாலும் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். 26ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த 13வது வசனம் சொல்லுது, அவன் வர வர ஐஸ்வர்யமாகி விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பஞ்ச காலத்துல கேராருக்கு வருகிறான். வந்து தன்னுடைய நிலம் எது என்பதை தன்னுடைய வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாம் எழுதி கொடுத்த கோலின்படி தன்னுடைய நிலத்தில் அவன் பயிரிடுகிறான், துறவுகளை தோண்டுகிறான், நீர்களை பாய்ச்சுகிறான். முதல்ல ஜெபப்பதியில சொன்னாங்க பார்த்தீங்களா, நிறைய காரியம் சும்மா ஒண்ணு ஆசீர்வாதம் வருவதில்லை. சும்மா இருந்துகிட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார் வாய்ப்பே கிடையாது. நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாத பட்சத்தில் தேவனிடத்தில் புறப்படுகிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாது. துன்மார்க்கரின் ஆஸ்தி நீதிமானுக்கு என்று சேர்த்து வைக்கப்படுகிறது. நான் துன்மார்க்கமாய் ஜீவிப்பேனால் என் ஆஸ்திகளை என் பிள்ளைகள் அனுபவிக்க முடியாது. மாறாக அதை நீதிமான்கள் அனுபவிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. எத்தனை சொல்லை புரியுது தேவஜனங்களே? இங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவன் வர வர விருத்தி அடைந்தான். அவர்களை கையெழுத்து, நீங்க சபைக்கு வர வர, சபைக்கு வர வர, தேவனை ஆராதிக்க வர வர, நீங்க உபவாசத்துக்கு வர வர, தேவனை விருத்தி அடைந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சும்மா இருந்தவர்கள் ஆசீர்வாதம் வருவதில்லை. அல்லேலூயா. ஆவியானவர் தெளிவா சொன்னார், இந்த 7 தினங்களுக்கு யார் இந்த உபவாசம் கொடுக்கையை கலந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள்
பெரிய மாற்றத்தை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. சொல்லுங்க, என் வாழ்க்கை மாறணும், என் வாழ்க்கை மாறுகிறது, என் குடும்பம் மாறும், என் குடும்பம் மாறுகிறது. நான் தேசத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடத்திலே பல்லுகி பெருகி நான் உன்னை நிரப்புவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை திருப்தி அடைய செய்வேன், நான் உன்னை திருப்தி அடைய செய்வேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறார். தேவஜனங்களே, நான் செய்ய வேண்டியதை செய்யாத பட்சத்தில் தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. வேதம் இப்படியாக சொல்கிறது. ஈசாக்கு தேவன் சொன்னிடத்தில் இருக்கிறார், தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். அவன் அந்த பஞ்ச காலத்தில் விதைக்கிறான். நம்ம சொல்லுவோம், இல்லாண்ட கொஞ்ச நாள் போட்டு அவன்கிட்ட எல்லாம் இருந்தது, சாப்பிடுவதற்கு ஆகாரங்கள் இருந்தது, போதுமான ஆஸ்திகள் இருந்தது. அதை கொண்டவன் திருப்தி அடையவில்லை. மாறாக தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறார்? 10 பேர் போதும் அப்படின்னு ஊழியக்காரர் இருக்கக்கூடாது. இன்னும் ஆத்துமாக்களை தாழ்வாண்டு சொல்லுங்க, நான் எத்திக்கப்பட்டேன் அப்படி இருக்கக்கூடாது. இன்னும் தேசத்தின் ஜனங்களை கர்த்தர் நமக்காய் எழுப்புவீராக. பக்தி வைராக்கியத்தோடு ஆண்டவருக்காய் எழுப்ப வேண்டும். ஏனென்றால் இனி ஒரு வாழ்க்கை இல்லை. உலகத்தின் மனிதர்கள் சொல்லுகிறார்கள், இன்னொரு ஜென்மம் இருக்குது. இருக்குது. ஆனா இங்கல்ல, அங்க அவரோடு வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை, நித்திய தேவனோடு நித்திய காலம் வாழப்போகிற வாழ்க்கை. அதுதான் மறு ஜென்மம். அதுதான் மறு ஜென்மம். எல்லாரும் இசை கரங்களை உயர்த்தி, நான் செய்ய வேண்டியதை செய்தால் அவர் செய்ய வேண்டியதை எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவஜனங்களே, இங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டான். அந்த இடத்துல ஈசாக்குக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் எழும்புகிறார்கள், பொறாமை கொள்ளுகிறார்கள், துரோகங்களை தோர்த்து போடுகிறார்கள், அந்த இடத்தை விட்டு துரத்தி விடுகிறார்கள், அவரோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். எதை குறித்து அவன் கவலைப்படல. நல்ல கவனிக்கிறது, ஈசாக்கை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு காரணம், ஈசாக்கோடு தேவன் இருப்பதற்கு காரணம், யார் என்னோடு வாக்குவாதம் பண்ணினாலும், யார் என் மேல பொறாமப்பட்டாலும், யார் என் மேல எரிச்சல் பட்டாலும், என்னை துரத்தி விட்டாலும், என்னுடைய ஆசீர்வாதங்களை கெடுத்து போட்டாலும் நான் பொறுமையோடு இருக்க வேண்டும். எல்லாம் சொல்ல முடியுங்களா? ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அதே போல என்னை ஆசீர்வதியும் அப்படின்னா சில உபத்திரவங்கள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்களை நீங்கள் சந்தித்துதான் ஆக வேண்டும். முகத்துக்கு நீங்க ஃபேஸ் பண்ணித்தான் ஆக வேண்டும். இது எனக்கு புரியுது. எந்த கப்பல் கவுந்துச்சு? எந்த நாட்டுக்கு போன கப்பல் கவுந்துச்சு? அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வருகிற பொழுது துக்க முகமாய் இருக்கக்கூடாது. வேதம் இப்படியாக சொல்கிறது, அண்ணால் தன்னுடைய காரியங்களை தேவ சமூகத்தில் வைத்துவிட்டு இன்பவன் துக்க முகமாய் இருக்கவில்லை. அவர் சமூகத்தில் வச்சிட்டீங்கன்னா அதை பத்தி நினைக்காதுங்க. அல்லேலூயா. நான் அந்த வழியில போறதுனால உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். உலகத்தின் காரியங்களை குறித்து எங்கள் சிந்தனைகளுக்குள்ளேயோ எங்கள் இதயத்துக்குள்ள கொண்டு வருவதில்லை. தெரியுமா, நாங்கள் உள்ள தேவனுடைய அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்ற ஒரு தெளிவு எங்களுக்குள்ள இருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அவருடைய கட்டளையிட்டார். 100 மடங்கு ஆசீர்வாதம். அப்ப நான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்ப நம்ம நினைக்கிறோம், பரவாயில்ல, தேவன் எனக்கு எல்கையை பெரிதாக்கிறார், இதை படுக செய்கிறார் சொல்லி இருக்கிற நேரம் பெலிஸ்தன் வருகிறான், வாக்குவாதம் பண்ணுகிறான், அவனை பொறாப்படுறான். இவனை எப்படி இந்த இடத்தை விட்டு துரத்தலாம் என்று சொல்லி யோசித்து அவன் தோன்றியிருந்த துறவுகளை மூடி போடுகிறார்கள். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. அதனுடைய 16வது வசனம் வாசிங்க. 26:16. 26:16. யாரு? அந்த தேசத்தின் ராஜா ஈசாக்கா சொல்றான், நீ எங்களை விட பலத்து. புரியலையா உங்களுக்கு? இன்னைக்கு யாரும் உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறாங்க. சொல்ற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இன்னும் மாறவில்லை, இன்னும் மாறவில்லை. தேவஜனங்களே, நீ என்னை விட பலத்தவனானா? அன்னைக்கு வாரம் உள்ள வரும்போது ராஜா ஐயா கொஞ்சம் இறந்தாரு இருந்துகளே, கொஞ்சம் இறந்தாலும் இன்னைக்கு ராஜா சொல்றான், நீ என்னை விட பலத்துட்டு, அப்ப தயவு செஞ்சு எங்களை விட்டு முதல்ல எப்படி சொல்லுங்க, என்னை விட நீ பலத்தவனானா என்று சொல்லுகிற ஒரு காலங்கள் வருகிறது. இது யாரு தெரியுமா? அபிமெலேக். வாசிங்க ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம். இவனை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தரணும். ஆதியாகமம் அதனுடைய 20ஆம் அதிகாரம், அதனுடைய 15வது வசனம். யாரு தெரியுமா? ஆபிரகாம் அபிமெலேக்கு சொல்றான். சரியா? அவன் சம்மதியான இடத்துல குடி இருக்கிறான். வாசிங்க, பின்பு வாசிங்க தொடர்ச்சியா.
மற்ற யாவர் முன்பாகவும் வாசிங்க 22வது வசனத்துல 21, 22 வாசிங்க. அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோல் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கி இருக்கிற அந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்க தேவன் பேரில் எனக்கு என்ன சொல்றான்? அந்த 20ஆம் அதிகாரம் அதனுடைய 15 வசனத்துல, இன்னும் அபிமெலேக்கு, இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே. சும்மா பரதேசியா வந்தவன், சும்மா பரதேசியா வந்தவன் இங்க வந்து சொல்றான், காலில் விழுந்துகிட்டு, நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது நீ எந்த வஞ்சகமும் செய்ய மாட்டேன்னு சொல்லி உன் தேவன் பேரில் நீ எனக்கு பயந்துட்டான். யார் பார்த்து? ஒரு தேசத்தின் ராஜா ஆபிரகாமை செஞ்சுட்டான். சொல்றான், நீர் என்னெல்லாம் செய்தீரோ அதெல்லாம் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை நான் கண்டு கொண்டேன். சொல்றாங்களா? என்ன செய்கிறீங்களோ அல்ல தேவன் என்னோடு இருக்கிற சொல்றாங்களா? அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த அபிமெலேக்கு தான். அப்படியே அந்த பகுதி வந்துருங்க, 26ஆம் அதிகாரம். இதே அந்த பகுதியில தான் அப்படியே தொடர்ச்சி வாசிங்க. யாரு இந்த தேசத்துல இருன்னு சொன்னானோ அவன் இன்னைக்கு சொல்றான், என்ன செய்யுது? நல்ல கவனிங்க, அந்த ராஜா அபிமெலேக் அவன் சொல்றான், எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது நீ வஞ்சகம் செய்யாமல். எப்படி என்ன செய்யக்கூடாது? இப்ப என்ன செய்ய? ஈசாக்கு வஞ்சகம் பண்றானா இல்லையா? இத்தனை புரியுது நான் சொல்றது? அவன் காலில் நேர்த்து விழுந்து எனக்கு நீ வஞ்சகம் பண்ணிடாதுன்னு சொன்னீங்க, இன்னைக்கு அவன் பிள்ளைக்கு நீ வஞ்சகம் பண்றீங்க. கேட்கிற ஆளுங்க நினைச்சிருக்கியா? நான் உன்னோடு இருக்கிறேன் வாக்குத்தத்தம் இருக்கிறது. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிற அந்த பகுதியை தொடர்ச்சி வாசிங்க. அதனுடைய 18வது வசனம் 17 வாசி. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். தன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் பெலிஸ்தர்கள் துருத்து போட்ட துறவுகளை மீண்டும் தோண்ட ஆரம்பிக்கிறான். அதுல கையப்பிடிச்சு சொல்லுங்க, என்னுடைய எதிரிகள் துருத்து போட்ட துறவுகளை தோண்ட வேண்டிய காலங்கள் வந்துவிட்டது. எந்த ஆபிரகாமுக்கு விரோதமாக இந்த அபிமெலேக் எழுப்பினாரோ அதே அபிமெலேக் தான் ஈசாக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிறான். உங்கள் தலைவரைக்கு விரோதமாக, அதாவது உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருவானவன் உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் உங்கள் சந்ததிக்கு விரோதமாய் எழும்ப வாய்ப்புகள் உண்டு. இது நான் சொல்றது புரியுது? ஆபிரகாமுக்கு விரோதமாய் எழும்பின அதே சத்துரு இந்த ஈசாக்கு விரோதமாக எழுப்பினது எங்களை விட்டு போய்விடு என்று துரத்துகளை பார்க்க முடிகிறது. தேவஜனங்களே, அவன் எங்கெல்லாம் போறானோ எங்கெல்லாம் துறவுகளை தோண்டுகிறான் அந்த தண்ணீர் வருகிறது. முதலாவது துறவுகளை தோண்டுகிறான், வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். இரண்டாவது துறவுகளை தோண்டுகிறான், வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். வேதம் சொல்கிறது அவன் ஒவ்வொன்றிற்கு ஒரு பெயர்களை எழுதுகிறான். ஏசேக்கு சித்னா வாசிங்க. அதனுடைய 20ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, கேரார் மேற்பெருங்க தண்ணீர் தங்களுடைய என்று சொல்லி ஈசாக்குடைய மேற்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் விட்டு கொடுத்துட்டு போயிட்டான்பா. விட்டு கொடுக்கிற அனுபவம் வாழ்க்கையில் இருக்கிறதா? கஷ்டப்பட்டு கிணறு தோன்றது சாதாரணமான காரியம் அல்ல. இன்னைக்கு வேண்டுமானால் சுலபமாக இருக்கலாம், அன்றைக்கு அப்படி அல்ல. துறவுகளை தோண்டுவது என்பது கடினமானது. அந்த பஞ்ச காலத்தில் நீரூற்றுகளை காண்பது என்பது கடினமானது. பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த குளம் வத்தி கிடந்து 5 நிமிஷம் தான் மோட்டர் போட முடியும். 5 நிமிஷத்துல தண்ணி என்ன செஞ்சிடும்? இப்போ 5 நாள் போட்டாலும் ஓடிட்டே இருக்கும். ஏன்? பஞ்ச காலத்தில் தண்ணீர்கள் என்ன, வறண்ட காலத்தில் கோடை காலத்தில் தண்ணீர்கள் என்ன வச்சு விடுகிறது. நல்ல கவனிங்க, இந்த பஞ்ச காலத்தில் ஈசாக்கு ஒரு இடத்தில் விதை விதைக்கிறான். 1000 மடங்கு ஆசீர்வாதம். 100 மடங்கு 100, 1000 அவன் விதைத்த இடத்தில் எல்லாம் ஆசீர்வாதங்கள். அங்கே இருந்து துரத்தப்படுகிறான். இன்னொரு இடத்துல இருந்தால் அங்கே அவனை இருக்க விடல. இப்படித்தான் இன்றைக்கும் சூழலில் அமைந்து கொண்டு தேவஜனங்களே நன்கு கவனிங்கள். ஆனா விட்டு கொடுத்து விட்டு போறான். ஏசேக்கு சித்னா மீண்டும் வேதம் சொல்லுகிறது, பின்பு அவிட விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். வாசிங்க தொடர்ச்சியாக 24 அன்று ராத்திரியிலே
நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து. நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, உன்னோடு கூட. நம்மள என்ன தெரியுமா கேட்டிருப்போம்? இவ்வளவு நேரம் எங்க பெயர்ந்து இருந்து நான் துறவு தோண்டினேன், என்னிடத்தில் வாக்குவாதத்துக்கு வந்தார்கள், என்னை பொறாமை கொண்டார்கள், என்னை துரத்தினார்கள், அப்பெல்லாம் நீ எங்க போனீர்கள்? கேப்பா கேட்க மாட்டோமா? ஆனா ஈசாக்கு ஒரு வார்த்தை கேட்கல. அவர் என்னோடு இருக்கிறேன் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார் என்கிற ஒரு தெளிவோடு மீண்டும் ஓட ஆரம்பிக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? வாசிங்க 26வது வசனம். அபிமெலேக்கும் அகுசாத்தும் அவன் சேனாதிபதி ஆகிய பிகோலும் கேதாரில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். பக்கத்துல கையப்படி சொல்லுங்க, யார் உங்களை துரத்தினார்களோ, உங்கள் குடும்பமா இருக்கலாம், உங்க சொந்தமா இருக்கலாம், வந்தவங்க இருக்கலாம், யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, யார் உங்களை நிந்தித்தார்களோ, யார் உங்களை துரத்தினார்களோ, அவர்களை தேவர்கள் சார்பிலே வரும்படியான ஒரு முகாந்திரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. சொல்லலாம், கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார். கண்டுகொண்டோம். பிறர் கண்டுகொள்ளும்படியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று தேவ ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எப்படி தெரியுமா கண்டுகொண்டாங்க? வாக்குவாதம் பண்ணினாலும் அமைதியா போறான், புறாம்பட்டாலும் அமைதியா போறான், அடி துரத்தினாலும் அமைதியா போறான், அவன் ஆசீர்வாதத்தை பறித்துக் கொண்டாலும் அமைதியாய் போகிறான். சொல்றான், கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்க. நாங்கள் என்ன செஞ்சோம்? வாசிங்க அதோட 27. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்திவிட்டீர்களே என்றார். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கு உனக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நோக்கி செய்து உங்களை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல எங்களுக்கு தீங்கு. சண்டை பண்ணி அனுப்பிவிட்டானா சமாதானத்தோட அனுப்பிவிட்டானா? சண்டை பண்ணி தான் அனுப்பிவிட்டான். அப்படிதானே? துரத்திதானே விட்டாங்க. ஆனா இவன் சொல்றான், நான் ஒண்ணு சமாதானத்தோடு அனுப்பி விட்டது போல நீர் எங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணி சமாதானத்தோடு. ஆனா ஈசாக்கு என்ன செஞ்சான் பாருங்க, அந்த 30வது வசனம். அவன் அவர்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம்? பாருங்க, கஷ்டம் நடத்திலாம் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுகிற ஒரு தன்மை நமக்குள்ள இருக்க வேண்டும். வேதப்படியாக சொல்கிறது, உங்கள் சபிக்கிறவர்களை நீங்கள், உங்களை நிந்திப்போருக்காக நீங்கள். தேவஜனங்களே நல்ல கவனிங்க, கர்த்தர் நம்மளோடு இருப்பார்னா நம்மளை சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்க முடியும். வேதம் சொல்கிறது, யார் தன்னை துரத்தி விட்டார்களோ அவர்கள் வந்து ஈசாக்கிட்ட வந்து, எனக்கு உமக்கு ஒரு ஆணை, எனக்கு உமக்கு ஒரு உடன்படிக்கை, நான் உங்களோட சமாதானத்தோடு இருந்தது போல நீ எங்களோட சமாதானத்தோடு இருக்கும் என்று சொன்னது அந்த ஆடை அடித்து அங்கு விருந்து பண்ணுவதை பார்க்க முடிகிறது. ஆசிங்க 32. சேவா என்று பெயரிட்டார்கள். சேவா என்றால் நீரூற்றுகள் என்று அர்த்தம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இதுவரையிலும் அவன் கண்டது நீரூற்று, இப்பொழுது அவன் காண்கிறது நீர் ஊற்றுகள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாக அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்பதை எதிரிகள் கண்டுகொள்வார்கள். ஆனால் உடைய வாழ்க்கையிலிருந்து பல நீர் ஊற்றுகள் புறப்படும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. உங்களுக்கு எப்படி சொல்லுங்க, உனக்கு எதிரானோர் ஒரு சார்பில் வருவார்கள். அந்த துறவுகள் தோண்டும் போது இந்த துறவுகள் ஆபிரகாமுக்கு சொந்தமானது என்று சொல்லி இந்த ராஜாவுக்கு தெரியுமா தெரியாதா? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 29 வாசிங்க 31 வரை. ரெபெக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். 29 இருந்து தானே, 24 29 இருந்து. ரெபெக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பெயர். அந்த லாபான் வெளியே புறவண்டையில் இருந்த அந்த மனிதனிடத்துக்கு ஓடினான். சரி, இந்த அடுத்த பகுதியில் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த யாக்கோபு வரும்போது உள்ள அந்த காரியங்களை சொல்ல நல்ல கவனிங்க. இங்க வேதம் எப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் நாம் சார்பில் இருந்தால் நமக்கு எதிராக இருப்போர் கூட நம் சார்பில் வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம் சார்பில் இருந்தால் நமக்கு எதிரானோர் கூட நம்முடைய சார்பில் என்ன செய்வாங்க? வருவாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அவர்களை எதிரியா பார்க்காம, பகையாளியா பார்க்காம, சண்டைக்காரனா பார்க்காம, சிநேகிதனா, அந்த குணம் நமக்கு இருக்குதா?
இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. மூன்றாவது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். அதாவது தேவன் முற்பிதாக்கள் அப்படி நமக்கு ஞாபகம் வருகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த யாக்கோபுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். யாக்கோபே, நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை நான் இவன் திரும்பி வரணும்லாம் போகல. ஏசா செத்த பிறகு திரும்பி வரணும். வந்தா கொண்டு விடா வெட்டி. அப்படிதானே? ஏசா திரும்பி சொன்னான், திரும்பி வந்தாலும் நீ தலைய அப்படிதான் ஆண்டு சொல்ல திரும்பி வர பண்ணுவேன். இவன் போச்சிலே போறான். ஒரு இடத்துல சாப்பாடு கிடைக்குமா, ஒரு இடத்துல இருக்க இடம் கிடைக்குமா, ஒரு இடத்துல துணிமணி கிடைக்குமா? ஆண்டு சொல்றாரு, நீ போற இடத்துல நல்ல ஆகாரத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. வாசிங்க அதனுடைய 19 21 வசனம். 20 வாசி. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே ஆ என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவார். கர்த்தர் எனக்கு தேவனாய். ஆமா, அவர் எனக்கு எல்லாம் தந்தாதான் அவர் எனக்கு. நம்ம சொல்லுவோம்ல, இதுல புரியுது. அவர் என்னை ஆசீர்வதித்து அவர் என்னுடைய, இல்லைன்னா அவர் எனக்கு. அவர் அப்படிதான் சொல்றாரு. அவருக்கு முழுமையான நம்பிக்கை வரவில்லை தேவன் மேல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து. நீ நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கிறோம், என்ன ஆண்டு சொல்ற, நான் தற்காப்பேன், உன்னை பாதுகாப்பேன், போற இடத்துல நல்ல ஆகாரம் தருவேன், உனக்கு உடைகளை தருவேன், உனக்கு நல்ல அரணா இருப்பேன், நல்ல கோட்டையா இருப்பேன், நல்ல பலனா இருப்பேன், நல்ல துருக்கமா இருப்பேன் சொல்றாரு. அவன் சொல்றான், நீ சாப்பிட்றதுக்கு ஆகாரம். மனுஷனுக்கு எண்ணத்தை பாருங்க, முன்னேற நல்லா கூட்டிக்கணும், நல்ல வஸ்திரத்தை உடுக்கணும், நல்ல படுத்து ஏசி போட்டு. யாக்கோபு அதெல்லாம் கேட்கிறான். நம்ம கேட்க வேண்டியது எவைகளை கேட்கிறோம் என்கிற ஒரு தெளிவு இன்னைக்கு நமக்கு இல்லை. இதை அஞ்ஞானிகள் தேடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நடந்ததுன்னு தெரியுமா? இவன் புறப்பட்டு செல்கிறான். போகிற வழியில ஒரு துறவட்டையில் ராகேல். வாசிங்க அதனுடைய 29ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். செய்தியை கேட்ட போது இவன் என்ன சொல்லியிருப்பான் நினைக்கிறியா? நான் சகோதரனை ஏமாத்துனேன் சொல்லியிருப்பானா? வாய்ப்பே இல்ல. வீட்டுக்குள்ள ஏத்திருப்பான். வீட்டுக்குள்ள வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இவன் சொல்றான் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் விவரமா என்ன சொல்லியிருப்பான்? எங்க அண்ணன் எங்கேயும் கொண்டு விடுவேன். என்ன சொல்லியிருப்பான் சொல்லட்டான்? என் அண்ணன் எனக்கு சேர வேண்டிய எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அடிச்சு துரத்திட்டான். சரி, உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? இப்பதானே சொல்லியிருப்பான். வேதம் சொல்லியிருக்கு தன்னுடைய காரியங்கள் எல்லாம் விராசர். இவர் ஓடி வந்தார். லாபான் ஏன் தெரியுமா ஓடி வந்தார்? ஆதியாகமம் திரும்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்திலிருந்து வாசிங்க. ரெபெக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பேர். அந்த காதணியையும் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து எதுக்கு ஓடுனா? கையில மோதிரம், கையில வரையில போட்டு கம்மலை பார்த்துதான் ஓடுனது. இப்படிதான் வந்தது. ஏய், திரும்ப நமக்கு ஒரு பொதி. இதுல புரியுது. திரும்ப ஒரு இழிச்ச வாங்கி நமக்கு என்ன செய்ய போறான்? மாட்ட போறான்னு நினைச்சிட்டு வந்தது. கடைசியில் இவரு இழிச்ச வாங்கினா என்ன நினைச்சிட்டாரு? புரியுது? எதுல புரியுது? வாசிங்க 29ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அப்பொழுது லாபான், நீ என்னுடைய எலும்பும் என் மாம்சமானவோ என்றான். ஒரு மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில். பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வீட்டுல 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப கேட்கிறாரு, நீ எப்ப கிளம்புவான்னு சொல்லாம கேட்கிறாரு. எது நான் சொல்றது புரியுது? வீட்டுல 2 பெண் பிள்ளைகள், அப்படிதானே? திருமணமாக 2 பிள்ளைகள். இவனுக்கும் கல்யாணம் முடியல. நீ எப்ப கிளம்புவான்னு கேட்காம ஏன் சும்மா
யாரை செய்கிறார்? வாசிங்க, அவனுடைய சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல்லி என்றான். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். 18 வசனம் வாசிங்க. யாக்கோபு நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லித்தாரேன். ஒரு முறை தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள், இந்த வெஸ்டர்ன் யூனியன் தெரியும் நினைக்கிறேன் அனைவருக்கும், இந்த காலத்துல வெஸ்டர்ன் யூனியன் கம்பெனியில இருந்து தாமஸ் ஆல்வா எடிசன் இடத்துல எங்களுக்கு ஒரு மிஷினை வடிவமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு மிஷினை தயாரித்து வைத்திருக்கிறார். இப்படியெல்லாம் செய்து முடிந்தது. தன்னுடைய மனைவிட்டு அவர் சொல்றாரு, இதுக்கு நம்ம எவ்வளவு கேட்கலாம், அவர் தெரியல, இப்பதான் புதுசா தயாரிச்சிருக்கிறாரு. உன் மனைவி சொன்னாங்களாம், ஒரு $20,000 கேளுங்க. எவ்வளவு? அவரு எப்படி நம்ம இவ்வளவு கேட்க அப்படின்னு சொல்லி சிந்தித்துக் கொண்டே இருந்தார். ஆனாலும் அந்த வெஸ்டர்ன் யூனியன் அதிகாரிகளை வரவழைத்து அவர் கேட்டாராம், ஐயா நீங்க எவ்வளவு கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி. இவருக்கு எப்படி நம்ம $20,000 எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்துட்டே இருந்தாராம். அப்ப அதில் அவர் டக்குன்னு சொன்னாரா, ஐயா நான் எப்படி $20,000 இருக்குது, நான் மொத்தம் அந்த மிஸ்ஸுக்கு $20,000 அதாவது $20,000 கேட்டார்கள் அப்படின்னு சொன்னா தெரியுமா, 2000 சில்லர், அதாவது 20,000 $200,000 உங்களுக்கு நான் செய்றேன் கொடுக்குறேன், இப்ப $20,000 அட்வான்ஸா வச்சிடுங்க அப்படின்னா. கொஞ்சம் பொறுமையா இருந்தாரா, இருந்ததுனால தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு பல கோடி ரூபாய் லாபம் கிடைச்சு. இந்த மனுஷன் பொறுமையா இல்லாததுனால கம்பெனிக்கு பல கோடி ரூபாய் லாஸ். இங்கே பாருங்க, யாக்கோபு அவசரப்பட்டு சொல்றாரு, நான் 7 வருஷம் உடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறேன். ஒருவேளை அவரு சொல்றதுல நீர் சொல்லணும் என்ன சொல்லிருப்பாரு, தான் பிள்ளை மருமகன் மேல வச்சு இறக்க வச்சு சொல்லியிருப்பாரு. ஒரு வருஷம் 2 வருஷம் வேலை செய்ய சொல்லியிருப்பாரு. அப்படிதானே இல்லையா? ஆனா இவன் வேதம் சொல்லுகிறது, தமது ராகேல் மேல் பிரியப்பட்டு உடைய இளைய குமாரத்தி ஆகிய ராகேலுக்கு அவரிடத்தில் 7 வருஷம். நான் இப்படி கூட யோசித்து பார்த்தேன், சரி 7 வருஷத்துக்குள்ள மூத்த பிள்ளையை கட்டி கொடுத்துருவாரு சொல்லி, புரியுதா? 7 வருஷத்துக்குள்ள மூத்த பிள்ளைய கட்டி கொடுத்துருவார். அது பிறகு ராகேலை திருமணம் பண்ணி கொள்ளலாம் என்று கூட யாக்கோபு நினைத்திருப்பார். ஆனா இவரு போட்டிருக்கிற பிளானே எப்படி சொல்ல, நீ பிறரை ஏமாத்தினா நிச்சயமா ஒரு நாள் ஏமாற்றப்படுவாய். அதாவது பகல்ல ராகேலோடு நிச்சயதார்த்தம், இரவு லேயாளோடு திருமணம். எப்படி? பகல்ல ராகேலோடு நிச்சயதார்த்தம், லேயாளோடு திருமணம். எப்பா நீ வாத்தியார்னா, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். யாரு? யாக்கோபுக்கு மாமனாரு. நீ சகோதரனை ஏமாற்றினாய், நீயோ உன் மாமனாரால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். எப்படியாக சொல்லுகிறது, 20 வருடங்கள் இருக்கிறான், 14 வருஷம் தன்னுடைய 2 மனைவிகளுக்காக வேலை செய்யலாம். அதாவது நான் இப்படி நினைச்சு பாக்குறேன், ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீங்கிறது தான் ஆரம்பிச்சு போல. ஒண்ணு வாங்கினால் ஒண்ணு, ஆமா இங்கதான் நான் பைபிள்ல தான் எடுத்துட்டு போக நினைக்கிறேன். லேயாளுக்கு ஒண்ணு ஃப்ரீ, ராகேலுக்கு ஒண்ணு, மொத்தத்துல இப்ப 4 ஆயிடுச்சு. அடிக்கடி சொல்லுவேன், ஆபிரகாம் ஓட்டுனது ஆட்டோனா, யாக்கோபு ஓட்டுறது காராரு. புரியல? அவர் ஓட்டுனது 3 வீல், 3 பொண்டாட்டி, இவருக்கு 4 பொண்டாட்டி, 4 வீல். புரிந்தவர்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இங்க வேதம் இப்படியாக சொல்லுகிறது, பல முறை லாபானுக்கும் லாபானுடைய பிள்ளைகளுக்கும், நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனுடைய 31வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 31ஆம் அதிகாரம் 1வது வசனம் திருப்பிக் கொள்ளுங்க. பின்பு லாபானுடைய குமாரர் யாரு சொல்றா? லாபானுடைய பிள்ளைகள் சொல்றாங்க, எங்களுடையதெல்லாம் நீ என்ன செஞ்சா? அந்த லாபான் என்ன சொல்றான்? அந்த 30ஆம் அதிகாரம் 26 வசனத்துல வாசிங்க. நான் உனக்கு ஊழியம் செய்து சம்பாதித்து என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும், நான் போவேன், நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்து நீர். அப்பொழுது லாபான், உன் கண்கள் எனக்கு தயை கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று. லாபான் வீட்டுக்கு யாக்கோபு வர்றது வரைக்கும் ஒண்ணு அவன்கிட்ட, இன்றைக்கு யாக்கோபுடைய காலடி அந்த இடத்தில் பட்டதோ. அதனால இல்லைங்க, தேவன் அவனோடு இருக்கிறார் என்பதை லாபான் கண்டு கொண்டான். அல்லையா? எத்தனை முறையோ ஏமாற்றி பார்த்தான், அடிக்கல. வேதம் சொல்கிறது 10 முறை அவன் சம்பளத்தை மாத்தினான். எத்தனை வருஷத்துல? 6 வருஷத்துல. அதாவது 14 வருஷம் யாருக்காண்டி வேலை பார்த்தான்?
மனைவிகளுக்காக வேலை பார்த்தான். மீதி 6 வருஷத்துல 10 முறை இவனுடைய சம்பளத்தை மாத்தி இருக்கிறான். அல்லேலூயா. வாசிங்க. ஆனா இவன் என்ன சொல்றான் பாருங்க, இவன் புறப்பட்டு வந்து விட்டான். முதல்ல சொல்றான், நீ போகாத இங்க இருன்னு சொல்லி தடுத்து நிறுத்தினது யாரு? லாபான். ஆனா 2வது முறை வேதம் சொல்லுகிறது, லாபான் இடத்துல சொல்லாம தன்னுடைய மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாம் பத்தி வந்துட்டாரு. வரக்கூடிய வழியில தான் வாசிங்க. அதனுடைய 31ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்துல பாருங்க, லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்தில் ராகேல் யாக்கோபு தான் ஓடி போகிறதை சீரினர் லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான். ஆனா அவன் என்ன சொல்றான்? 27வது வசனம், நீ ஓடி போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவாய் இடத்திலிருந்து வந்து விட்டது என்ன? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம், மேளதாளம், கிண்ணற முழக்கத்துடனே, இதெல்லாம் சும்மா ஏற்கனவே கேட்டனா விட்டானா? சில நேரத்துல தேவன் ஒரு இடத்தை விட்டு புறப்பட்டு சொன்னா புறப்படுறோம். ஆனா என்ன சொல்றா பாருங்க, நீ மட்டும் என்கிட்ட சொல்லியிருந்தா உன்னை கீதம், மேளதாளம், கிண்ணறத்தோட முழங்க நான் உன்னை செஞ்சேன். மனிதர்மா சொன்னா, உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமாடு. வாசிங்க 28, என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் இல்ல நீ செஞ்சுதான் பாரு, செஞ்சுதான். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லவன் உண்டு. வாசிங்க. ஆனால் ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோவோட நன்மை என்று தீமை என்றும் ஒன்றும் பேசாதபடி நீ, அவர் சொல்றாரு, டேய் ஏதாவது நீ யாக்கோவிட்ட பேசுனீன்னா தலையெடுத்துருவேன். எம்மா, தேவ பிள்ளையிடத்தில் பேசுவதற்கு முன்பாக தேவன் அவர்களை எச்சரிக்கிறார். இங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது, லாபானை தேவன் எச்சரித்தார் என்று. அவர் சொல்றான், உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு என்னது வல்லமை உண்டு, எனக்கு ஆண்கள் அதிகம். எம்மா, உனக்கு ஆண்கள் அதிகமா இருக்கலாம், என்னக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. வாசிங்க, அப்படியே தொடர்ந்து வாசிங்க. நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். என்னதான் எப்படி சொல்லுங்க, உங்களை ஒரு மனுஷன் அழிக்கணும் நினைப்பதற்கு முன்பாகவே அவனை போட்டு தள்ளிடுவேன் முந்தைய சொல்லிட்டார். தொடுவானா? வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அல்லேலூயா. அதுவும் நின்று விடலங்க. இன்னொரு பக்கம் ஏசா வர்றான், 400 பேரோட. இப்ப இவனுக்கு பயம். யாப்போக்கு நதி அண்டையிலே வாசிங்க 32ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்துல பாருங்க. நல்ல கவனிங்க, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். நான் முடிக்கிறேன். யாப்போக் என்கிற நதி அண்டையிலே அந்த 32ஆம் அதிகாரம் அதோட 22வது வசனத்துல பாத்தீங்கன்னா, யாக்கோப்பு நதி அண்டையிலே தேவனுடைய காலம் பிடிச்சிட்டான். நீ என்னை ஆசீர்வதித்த ஒழிய நான் உன்னை விடுவதில்லை. அவர் சொல்றாரு, பொழுது விடுத்து நான் என்ன செய்யணும்? அவன் கேட்கிறான், நீ எங்க போன? என் கூட தானே இருப்பேன்னு சொன்னீர்கள். எதுனாலும் புரியுது, என்னோட இருப்பது எங்க யார் இருப்போம்? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போய் விடுவதே இல்லை. அம்மா, 2 பரிவாரங்களோடு புறப்பட்டு வருகிறான். இவனுக்கு என்னங்க தேவ ஆசீர்வாதம்? இவனுக்கு தெரியும், இதுவல்ல, இதிலும் பெரிதானவர்களை காண்பாய், இதிலும் பெரிதானவர்களை காண்பாய். இதிலும் என்னுடைய ஆசீர்வாதம் இதை விட வேறான ஆசீர்வாதம் ஒன்று உண்டு. அதையே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அவருடைய காலை பிடிச்சுக்கிட்டு, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை. அந்த 26வது வசனம், அவருக்கு நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை. அவர் எதிர்மா சொன்னாரு. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படுமா? தேவனோடு மனிதரோடும் போராடி நீ மேற்கொண்டாயே, கர்த்தர் உங்களோடு இருந்தால் நிச்சயமாய் நீங்கள் மேற்கொள்வீர்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களோடு இருப்பார்களானால் நீங்கள் மேற்கொள்ள முடியாத காரியங்களை மேற்கொள்ள அதிகாரத்தை கர்த்தர் தந்து உங்களை நடத்துவார். வாசிங்க அதனுடைய 33ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஏசா வாசிங்க ஆதியாகமம் 27:41. ஆதியாகமம் 27:41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததை நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று எந்த கையினால உன்னை கொல்லுவேன் சொல்வானோ அந்த கையை கொண்டு அவனை கட்டி அணைத்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கர்த்தர் என் சார்பில் இருந்தார், கர்த்தர் என் சார்பில்
கரங்களை உயர்த்தி அப்படியே தேவ சமூகத்தில் எழுதுங்க. தேவ ஜனங்களே, யார் உங்களுக்கு விரோதமாய் எழுந்து நிற்கிறார்களோ அவர்களை உங்கள் சார்பில் கொண்டு வருவது என் தேவனுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் ஈஸ்வருக்கு லேசான காரியம். தேவஜனங்களே, அவன் புறப்பட்டு சீகேமுக்கு போகிறான். சீகேமின் தகப்பன் எமோர், அந்த சீகம் என்கிறவன் தீனாளை தீட்டுப்படுத்தி விடுகிறான். நடந்தது தெரியுமா? வெறும் 2 வாலிபர்கள் இருந்து சீகேமின் ஜனங்களை வெட்டி போட்டார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறது. அல்லேலூயா. அவன் சொல்றான், யாக்கோபு சொல்றான், டேய் நம்ம சின்ன கூட்டம்டா, அவங்க பெரிய நம்மளை இல்லாம ஆக்கிடுவாங்களடா. வேதம் சொல்கிறது, அவர்கள் பின்தொடர்ந்து வராதபடி தேவன் அவர்கள் மத்தியிலே ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணினார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எந்த சத்துருவும் சேரி நம்மளை பின்தொடர முடியாது. தேவன் ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுகிறார். தேவன் ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிறார். தேவ ஜனமே, உனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? தேவ ஜனமே, உனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஒருவனும் இருக்க முடியாது. தைரியமா சொல்லுங்க. வியாதியா என்ன மேற்கொள்ள முடியாது. பஞ்சனையா என்ன மேற்கொள்ள முடியாது. போராட்டங்களா, கடன் பாடுகளா என்ன மேற்கொள்ள முடியாது. காரணம், என்னோடு இருப்பவன் இந்த உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். எனக்குள் இருப்பவர் பெரியவர். கர்த்தரின் சார்பில் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தரின் சார்பில் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு விரோதமாய் ராஜாக்கள் எழுந்தார்கள், அவன் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஈசாக்கு விரோதமாய் ராஜா எழுந்தார், ஒன்றும் செய்ய முடியவில்லை. யாக்கோபுக்கு விரோதமாய் பிரபுக்கள் எழுந்தார்கள், சகோதரர்கள் எழுந்தார்கள், சொந்த மாமனார் எழுதினார், ஒன்றும் செய்ய முடியவில்லை. சொல்லுங்க, என் தலையில இருந்து ஒரு முடிய கூட பாரு. என் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, என் தலையில் உள்ள மயிர் எல்லாம் அவர் எண்ணி வச்சிருக்க. ஒண்ணு குறைஞ்சால கணக்கு கேட்பாரு. ஏய், உனக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்தது? என் பிள்ளைகள் தலையில் மயிரை பிடிக்கிற அதிகாரம் உனக்கு யாரு கொடுத்தது? என் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, என் தலையில் உள்ள மயிர் எல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். என்னுடைய உள்ள அவருடைய உள்ளங்கையில் என் பெயரை வாங்கி வைத்திருக்கிறார். என்னுடைய ரத்த கோட்டைக்குள்ள அவர் கேடயமாய் வைத்து என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அதனால உன்னை ஒருவரை கொள்ள முடியாது. ஏய், உன்னை ஒருவரை கொள்வதற்கு அதிகாரம் இல்லை. என் தெரியுமா? அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தை காக்கும்படியாக ஒரு கேள்வியின் சேதம் என்ற வைப்பாரானால் என்னை பாதுகாப்பதற்கு அவரே இருக்கிறது வாக்கு கொடுத்திருக்கிறார். கேள்வியின் சேதம் தாண்டி ஒருத்தர் நுழைய முடியாது. அவரை தாண்டி ஒருவருடைய தொட முடியாது. ஒருவரும் தொட முடியாது. ஒரு எதிராளியோட தொட முடியாது. ஒரு பக்கத்து வீட்டுக்காரோட தொட முடியாது. வேதம் தெளிவாய் சொல்கிறது, உனக்கு எதிரான உன் சார்பில் வருவார்கள், சமாதானம் செய்வார்கள். அந்த தெளிவாக சொல்றாரு, இன்னைக்கு யாரெல்லாம் உங்களோட சண்டையா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்கிறோம், அவர்களை உங்கள் சார்பில் நான் வரப்படுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையிலே வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, தேசத்தில் அநேகர் விரோதமாக எதிர்த்து நிற்கிறார்கள், அவர்களை சார்பில் வரப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவ ஜனத்திற்காக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் யாரெல்லாம் எழுதினார்களோ அவர்கள் வாய்க்காதே போவார்கள். அவர்கள் நிச்சயமாய் மனங்கடிக்கப்படுவார்கள், விழுந்து போவார்கள். நீ உன் கண்களால் மாத்திரம் காண்பாய். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக கோலியாத் என்ற ஒரு மனிதன் எழுந்தது, என்னை ஜெயிப்பதற்கு யாராகிலும் உண்டோ? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவன் சொல்றான், நீ கேடகத்தோடு பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறோம், நானே சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவராம் ஜீவனுள்ள தேவனுடைய பேர்ல வருகிறேன். எப்பா அடிச்சான் பாருங்க, ஒரு அடி அவன் அருள் எழும்புறேங்க. தேவ ஜனங்களுக்கு எழுந்து நிற்கிற மக்களுக்கு எல்லா கோலியாத்தின் கோஷங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில முறியடிப்பீராக. உங்களுக்கு விரோதமாக கோலியாத்தை போல பிரச்சனைகள் எழுந்து நிற்கிறதா? அவன் பார்வைக்குதான் கோலியாத்து, பார்வைக்குதான் 6 உயரம். ஆனா முன்னாடி அவன் மரங்கழித்து விழப் போகிறான். எப்படி உன் முன்னாடி பார்க்கறதுக்கு பெருசா தெரியலாம், ஆனா ஒரு கல்லு போது அவனுடைய வீழ்த்துவதற்கு, ஒரு வார்த்தை போதும், தேவ வார்த்தை உன் வாயில இருக்கிற அது போதும் அவனை வீழ்த்துவதற்கு. தேவஜனங்களே, நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அப்படி இருக்க ஒரு நிமிஷம் ஒரு சில காரியங்கள் அப்படியே சொல்லி தந்து விட்டு ஆவியானவருடைய இருதயத்தை இன்னும் அதிகமாக மாறப்படுது. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. அப்படியே தேவ ஜனங்களே, ஆபிரகாமுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம், ஈசாக்கு விரோதமாய் ஒரு கூட்டம், யாக்கோபுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம்.
எதுவும் அவர்களை அணுகவில்லை. அல்லேலூயா. வாசிங்க 4வது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிற பொழுது, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலிருந்து ஒரு வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் எத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இருக்கிறேன். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார். அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்று கவனிங்க. கர்த்தர் மோசை அழைத்து விட்டு நடு ரோட்ல விட்டுட்டு போறவர் அல்ல. எப்படி சொல்லுங்க, தேவன் நம்மளை அழைத்தார்னா மரண இறுதி நூறு வரைக்கும் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. அடிக்கடி சொல்ல, பெட்டிக்கு வைக்கிறது வரைக்கும் அவர் நம்மளோடு இருப்பார். அது வரை நம்ம அவரோடு இருப்போம். அல்லேலூயா. எத்தனை புரிஞ்சுது? பெட்டிக்குள்ள வைக்கிறது வரைக்கும் அவர் என்னோடு இருப்பார். பெட்டிக்கு வச்ச பிறகு நான் அவரோடு இருப்பேன். அல்லேலூயா. மகிமையில் இயேசுவையே தரிசிக்கும் நேரமே அந்த நாள் இந்த நாள் பாக்கிய நாள், அந்த நாள் இந்த நாள் பாக்கிய நாள். ஒரு கூட்டம் நம்மளை சுத்தி அழுதுட்டு இருந்தாம சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அந்த நாளை நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏமா, அந்த தெளிவு நமக்கு வேணும். நான் இப்பொழுது மனித்தால் பரலோகம் போவேன் என்கிற தெளிவு நமக்குள் இருக்குமானால் மரணத்தை குறித்த பயம் நமக்கு இல்லை. நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு மரணத்தை குறித்த பயம் இல்லை. ஏன்னா இங்க செத்துட்டேன்னு எல்லாம் நினைப்பானா, அங்க உயிரோடு இருப்பேன், ஜீவனோடு, ஜீவாதிபதியோடு. அல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. கர்த்தர் மோசேயை அழைத்து சொல்லுகிறார், நீ இஸ்ராயேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நீ எகிப்திற்கு போ. அவர்கள் சத்தத்தை நான் கேட்டேன், அவங்க கூப்பிடுதல் சன்னிதானத்தில் எட்டிட்டு நான் அவர்களை விடுவிக்கும்படியாக இறங்கிட்டேன். அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை கொண்டு செய்வேன் சொல்லுகிறீரே, அதனால சொல்ற. அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். நம்ப முடியவில்லை. நல்ல கவனிங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குடும்பத்தார் இன்னொருத்தி விவாகம் பண்ணுகிறான். ஒரு குழந்தைகள் பிறக்கிறது. நல்ல கவனிங்க. அதுக்கு மோசேயினுடைய சகோதரன் ஆரோன், மோசேயின் சகோதரி மிரியாம், 2 பேர் பிறப்பதற்கு முன்பாக பிறக்கிற ஆண் குழந்தைகள் கொல்லப்பட வேண்டும் என்ற சட்டங்கள் பிறக்கவில்லை. ஆரோன் பிறக்கிற நேரத்தில் ஆண் குழந்தைகள், நல்ல கவனிக்கணும், ஆரோன் பிறக்கிற நேரத்துல அந்த நாட்டுல பார்வோன் சட்டம் கொண்டு வரல, ஆண் பிள்ளைகள் என்ன செய்யணும், நதியில கொண்டு. ஆனா மோசே பிறப்பதற்கு முன்பாகவே மோசேயை கொலை செய்வதற்குரிய திட்டங்கள் பிறந்து விட்டது. எப்படி சொல்லுங்க, எப்படிங்க? அதாவது நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே உங்க மேல ஒரு திட்டம் சத்துருவானம் வச்சுட்டான். ஆனா அதற்கு மேல ஒருவர் இருந்து உங்க மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதை ஒருவனும் தடுக்க முடியாது. சாத்தா போன்ற திட்டங்களை தேவனாய் கர்த்தர் அவமாக்கி தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். வேதம் இப்படியாக சொல்கிறது, 3 மாதங்கள் ஒழித்து வைத்து பார்த்தார்கள், ஒழித்து வைக்க முடியவில்லை. அடுத்தது கைப்பிடி சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை ஒரு நாள் ஒழித்து வைக்க முடியாது. அவர் யார் என்பதை உலகம் கண்டுகொள்ள வேண்டிய காலங்கள் வந்துவிட்டது. மோசே ஒழிச்சு வச்சு பார்த்தாங்க, முடியலங்க.
3 மாசம் எப்படி அழாம இருந்தாருன்னே தெரியல. ஆனா 3 மாதங்கள் மாறினது. அவங்களை ஒளிச்சு வைக்க முடியும். ஒரு நாணல் பெட்டியை செய்து வேதம் சொல்கிறது நைல் நதியில் கொண்டு போட்டார்கள். எந்த நதியில கொண்டு எகிப்து ராஜா போட்டு கொலை செய்ய நினைச்சாலும் அதே நதியில நாங்க மோசேயை உயிரோடு போட்டிருக்கிறோம். எல்லா கரங்களும் உயர்த்தி எதிலே மறித்து போவாய் என்று உலகம் சொல்லணும். அதே இடத்தில் தேவர்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து நேரத்தில் கொண்டு வருவதற்கு போதுமானவர்களாக இருக்கிறார். அதே நைல் நதியில தான் பார்வோனின் மகள் குடிக்க சொல்லுகிறாள். சட்டம் தெரியும், வாசிங்க. அப்படி 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் வாசிங்க. அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் அவளுக்கு நல்லா தெரியும் இது எகிப்தை சார்ந்த பிள்ளை அல்ல, இது எபிரேய ஸ்திரீயின் பிள்ளை. ஆனா வேதம் சொல்கிறது அவள் மோசையின் மேல் இரக்கமுற்று எங்க கொண்டு போனா தெரியுமா? அரண்மனை. பகுதியை சொல்லுங்க. எந்த அரண்மனையில் இருந்து மோசையை கொலை செய்ய வேண்டும் என்று சட்டங்கள் பிறந்ததோ அதே இடத்துல அவன் ராஜாவை போல வளர்க்கப்பட்டான். எந்த இடத்தில் அழிந்து போவா என்று ஜனங்கள் எதிர்பார்த்து கண்ணோக்கி கொண்டிருந்தார்களோ அதே இடத்தில் நீ ராஜாவை போல தேவர்களை உயர்த்தி வைக்க போற. எல்லா கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி 1 நிமிஷம் அப்படி அந்நிய பாஷைகளை பேசி உன்னை அழிப்பதற்காக சத்துருவானவன் திட்டங்களை கொண்டிருக்கிறான். ஆனால் சொல்லுகிறார் உன்னை உயர்த்தின திட்டத்தை ஒருவர் அகமாக்க முடியாது. எல்லாம் வாயத்திறந்து நீ அழிந்து போவாய் என்று ஒரு கூட்டம் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை அழிப்பதற்காக அல்ல, நீ அநேகரை அழிவிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உன்னை நான் தேர்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் வாயத்திறந்து நான் பார்க்கிறேன். சில கட்டியம் உடைக்கப்படுகிறது, சில கட்டியம் உடைக்கப்படுகிறது. சாபங்களை கர்த்தருடைய ஆவியாளர் இந்த வேலையை ஆசீர்வாதங்களாய் மாற்றுகிறார். விமான கட்டளை ஜனங்கள் எந்த பார்வோன் சட்டங்களை போட்டானோ அதே பார்வோனின் குமாரத்தியான மகனாய் தெரிந்து கொண்ட மோசையை தோள் மேல் போட்டு வளர்க்கிறான். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. உன் மேல ஒரு திட்டம் இருக்குன்னா அதை யாரும் அழிக்க முடியாது. என்ன தெரியுமா? உன் மேல திட்டத்தை வச்சது வானத்தை பூமியை படைத்த சார்பாக தேவன். அவர் அழிச்சாதான் திட்டத்தை அழிக்க முடியும். இது புரியுது? அவர் அழிச்சாதான் என் மேல இருக்க திட்டத்தை அவர் அழிக்க முடியுமா? அப்படியானால் தேவன் என் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை ஒருவன் ஒண்ணு செய்ய முடியாது. அல்லேலூயா. இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. திறந்து பார்க்கிறாள். அது எபிரேய ஸ்திரீயுடைய குழந்தை. எதுவும் சொல்லுகிற வளர்க்கப்படுகிறாள். 40 ஆண்டுகள் ராஜாவை போல வளர்க்கப்படுகிறான். தன்னுடைய சகோதரர்கள் கொடுமையாய் நடத்தப்படுகிறதை கண்டு இவனுக்குள்ள ஒரு ஆசை, எப்படியாவது இவன் ஜனங்களை மீட்டு விட வேண்டும். நடந்தது தெரியுமா? ஒரு கொலைக்காரனாய் மாறுகிறான். தன்னுடைய சகோதரர்கள் தன்னை புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்தான். அது என்ன தெரியுமா? அவன் மீதியான் தேசத்திற்கு ஓடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. பதில் எப்படி சொல்லுங்க? நீ சுயமாய் முடிவெடுத்தாயானால் நீ நிலைநிற்க முடியும். நீ சுயமாய் முடிவெடுத்தாயானால் நிச்சயமாய் நிலைநிற்க முடியாது. மோசே சுயமாய் முடிவெடுக்கிறான். தேவ திட்டம் எது என்பதை புரிந்து கொள்ளாதபடி, அது என்னவென்று தெரிந்து கொள்ளாதபடி சுயமாய் எப்படியாவது ஜனங்களை மீட்டு விடலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு சிலருக்கு ஆசை ஊழியம் செய்யணும், சுயமா ஓடக்கூடாது. ஊழியம் சேர்ந்த ஆசை இருந்ததா? தேவ சமூகத்தில் கேளுங்கள், ஆண்டவரே நீ எதற்காக என்னை அழைத்திருக்கிறீர்? என் மேலுள்ள திட்டம் என்ன? என் மேலுள்ள திட்டம் என்ன? மோசே சுயமாய் முடிவெடுத்தான். வேதம் தெளிவாய் சொல்கிறது. துரத்தப்படுகிறான். பார்வோன் சொல்றான், மோசே நீங்க எங்க கண்டாலும் விட்டுங்க. மோசே எங்க கண்டாலும் வாசிங்க. அதனுடைய 2ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம். யார் உன்னை அழிக்க வேண்டும் நினைத்தார்களோ அவர்கள் அழிந்து போவார்கள் தவிர உன் தரிசனத்தையும் உன்னையும் ஒரு காலம் அழிக்கவே முடியாது. எல்லாம் கரங்களை தட்டி யார் உங்களை அழிக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் அழிந்து போவார்களே தவிர உங்க மேல இருக்கிற திட்டத்தை தேவ கிருபையை யாரும் அழித்து விடவே முடியாது. எல்லாம் கரங்களை தட்டுங்க. எல்லாம் கரங்களை தட்டி நான் பார்க்கிறேன் உங்க மேல ஒரு தெய்வீக திட்டம் இறங்கி வருகிறது. உடனே எழுந்து நிற்கிற அந்த காலத்தின் நிலவரை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேலையிலே முறியடிக்கிறார். இறுதி கர்த்தருக்காக எழும்ப வேண்டிய காலம், இறுதி அமர்ந்திருக்க வேண்டிய காலம் அல்ல, நீ கர்த்தருக்காக எழுந்து செயல்பட வேண்டிய காலங்கள். எப்படியாக சொல்வது? எந்த பார்வோன் மோசேயை கொலை செய்ய நினைச்சாரோ அவன் ஸ்பாட் அவுட். அவன் இல்லை, அவன் இல்லை. அந்த 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது.
மோசே மீதியான் தேசத்து ஆடுகளை மேய்த்து வந்தார். அவன் ஆடுகளை வனாந்தரத்தில் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கு தேவன் அவனுக்கு தரிசனமாகி, அதாவது தூதன் அதுக்கு பின்னாடி தேவன் அப்படின்னு வரும். அங்கே தேவன் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், மனுஷனை நடுவே தோண்டி மோசேட்ட சொல்றார், உன் காலில் இருக்கிற பாதரட்சியை நீ கலற்றி போடு. ஏம்மா, உன் சுயம் என்கிற பாதரட்சியை நீ கலற்றி போடுமா. சுயமா ஓடணும்னு நினைக்காத, சுயமா எந்த முடிவு எடுக்கணும்னு நினைக்காத. அது சொல்றாரு, நீ சுயமா எதையாகிலும் செய்துவிட என்று நினைக்கிறாய், நீ சுயமாய் முடிவெடுக்கிறாய். அந்த பாதரட்சியை கலத்தி போட்டுட்டு என்கிட்ட வா, நான் யார் என்பதை உனக்கு காண்பிப்பேன். நான் உன்னோடு செய்கிற காரியங்கள் வரச்சலவாய் இருக்கும். ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்கு கொடுக்கும் என்ன சொன்னார் தெரியுமா? நான் மோசையோடு இருந்தது போல எல்லாரும் கரங்களை உயர்த்தி, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் யோசுவாவுக்கு வாக்கு தத்தப்படினார். இன்றைக்கு அவர் உங்களோடு இருக்கும்படியாக இந்த இடத்திலே வந்திருக்கிறார். நீ அழிந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை என்று தெளிவாய் சொல்கிறது. தன்னுடைய சுயம் என்கிற பாதரட்சியை கலத்தி போட்டு விட்டு அவன் தேவனை கிருபாசனத்தில் கட்டி சேருகிறான். அப்ப நாங்கள் சொல்கிறாரு, வாசிங்க அதனுடைய 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்திலுக்கு ஜனத்தின் உபத்திரவத்தினால் அவர் சொல்றாரு, நான் ஒரு வருஷம் கேட்காம போல இருந்துட்டேன், ஆனா இப்ப நான் கேட்டுட்டேன். நான் கேட்டுட்டோம்னா நான் இறங்கி வருவேன். அதை போய் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கேட்டுட்டேன், அவர்களை விடுவிக்கும்படியாக இறங்கி வந்துட்டேன். அதனால அவர்களை யாரும் விட மாட்டேன். நானும் அங்கே நான் நியாயம் தீர்த்து அவர்களை அந்த அடிமைத்தனத்தின் உலகத்தை உழைத்து நான் வெளியே கொண்டு வருவேன். வேதம் இப்படியாக சொல்கிற தேவ ஜனங்களை, இஸ்ராயேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் மீட்டெடுக்க முடியாதபடி பார்வோன் தலையாக இருந்தான். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டுட்டார்னா, நம்மளை விடுவிக்க முடிவு பண்ணிட்டார்னா யாரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் கேட்டுட்டேன், நான் இறங்கிட்டேன், நான் முடிவு எடுத்துட்டேன், நான் விடுவிக்கிறதுக்கு முன்ன நான் தெரிந்து கொண்டுட்டேன். இனி இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் என் திட்டங்களை தடை பண்ண முடியாது. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். வாசிங்க அதனுடைய 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். அதுல நீ இப்போ நான் உன் வாயோடு இருந்து, ஏன்னா உன்னோடு இருப்பேன், வாயோடு இருப்பேன். எப்படி? நான் உன்னோடும் இருப்பேன், நான் உன் வாயோடும் இருப்பேன். அதோடு நின்று விடாதபடி கர்த்தர் சொல்லுகிறார். 4வது அதிகாரம் 19வது வசனம். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாம் மோசையை போட்டு தலை நினைச்சவனெல்லாம் ஆண்டவர் போட்டு தள்ளிட்டார். எப்படி? மோசையை போட்டு தலை நினைச்சவன நீங்க இந்த பூமியில உயிரோடு நீ தேடியும் காணாது இருக்க. நம்புறீங்களா? விசுவாசிக்கிற தேவ ஜனங்களே, நல்ல கவனிங்க. இந்த வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களை யார் ஜெயிக்கணும்னு நினைச்சாங்களோ, உங்களை யார் இல்லாமல் ஆக்கணும்னு நினைச்சாங்களோ, அவங்க நீங்கள் தேடியும் காண்பதில்லை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தேவன் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றும்படியாக மோசேயை தேர்ந்தெடுக்கிறார், முன் அனுப்புகிறார். எகிப்திலே போய் அநேக அற்புத அடையாளங்களை செய்து காண்பிக்கிறார். கோல போடுறான், கோல பாம்பம் வருது, மந்திரவாதி வர்றான். என்ன நடந்துச்சு? அவ்வளவு கோல்களையும் மோசேயினுடைய கோல் விழுங்கி விட்டது. அதுவரை 40 ஆண்டுகள் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் கரத்தில் ஒரு கோல் இருந்தது. ஒன்றுக்கும் உதவல. ஒன்றுக்கும். நம்மளும் கொஞ்சம் வருஷமா வேதத்தை கையில தூக்கிட்டு போறோம், நமக்கும் புரியல. அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது நமக்கு ஞானம். 40 ஆண்டுகள் மோசையின் கரத்தில் இருந்த அந்த கோலை போல நம்ம கரத்துல தெரியும். இன்றையிலிருந்து இது வாசிக்கிறவர் என்னை போதிக்க வேண்டும், நான் பிறருக்கு அதை போதிக்க வேண்டும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. 40 வருஷம் மோசையின் கோல், 41வது வருஷம் கர்த்தரின் கோல். அல்லேலூயா. இப்ப கர்த்தரின் கோலை பிடிச்சு நீங்க போனீங்கன்னா அதை கொண்டு கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்வார். அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? 10 விதமான வாதைகளை கர்த்தர் தேசத்தில் அனுமதிக்கிறார். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. நைல் நதியெல்லாம் என்னதாயிற்று? ரத்தமாயிற்று. நைல் நதி அப்படிங்கிறது எகிப்தினுடைய கடவுள், எகிப்து ஜனங்களுடைய என்ன தெரியுமா சொன்னா? எகிப்தியன், ஏன் நம்ம தெய்வம் ரத்தம் கேட்டி செத்துட்டு நீ எப்படி நம்ம தெய்வம் நினைக்கிற மாதிரி? இந்த 10 வாதைகள் என்ன தெரியுமா? ஒரு தெய்வங்களாய் வணங்கினவைகள்.
நல்ல கவனிங்க. தவளைகள், பேன்கள், ஈக்கள், கால்நடைகள், நோய்கள், கொப்புளங்கள், ஆலங்கட்டி மலை, வெட்டுக்கிளி, இருள், தலைமகன் சங்கா. ஆண்டவர் எப்போ தெரியுமா சொன்னாரு தலைமகனை சங்கரிப்பேனே? முதல்ல சொல்லிட்டாரு. சூப்பர். அம்மா நல்ல வசனம் படிச்சிருக்காங்க. அல்லேலூயா. அந்த 4வது அதிகாரத்துல வரும் அப்படின்னு நினைக்கிறேன். 4வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம் வாசிங்க. எனக்கு ஆராதனை செய்யும்படி நல்ல கவனிங்க. தேவனை ஆராதிப்பதற்கு விடலனா இவர் நல்லவரா கெட்டவரா? கடவுள் நல்லவரா கெட்டவரா? பிள்ளைகளை கொல்லுவங்க நல்லவருங்க. அவரை விட எது மேலானவர் தான் போட்டு தள்ளிடுவார். எப்படி சொல்லுங்க, நீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ரொம்ப முக்கியம். பி கேர்ஃபுல். தேவனை ஆராதிப்பதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னா இந்த எக்ஸ்ட்ரா லெவல்லாம் போவார், நம்மளை போட்டு தள்ளுது. அதனாலதான் சொல்றோம் 10 மணி ஆராதனா 10 மணிக்கு வந்துருங்க. நீ எப்படி 10 மணி ஆராதனா 10 மணிக்கு 5 மணி பஸ்ல என்ன பண்ணி போவோம்? 5:15 தான். கேட்கல ஏன்? பஸ் போயிடும்ல, சர்ச்சைக்கு தானே இருக்கும். அப்படிலாம் நினைச்சிட்டு வராதுங்க. நாளைக்கு தான் ஏற்று கூட்டப்படும். நீங்க வரலனாலும் எனக்கு பரவாயில்ல, தேவனை ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எப்படி இல்ல கவனிங்க. நாங்க இந்த இடத்துல வந்து நிற்கும், நான் சும்மா நிற்க மாட்டோம். குறைஞ்சபட்சம் 7 அல்லது 8 மணி நேரம் தேவ சமூகத்தில் தூக்கம் கிடையாது. காலையில் 7 மணி நேரத்துல தேவ சமூகம். இப்படி தேவ சமூகத்திலே காத்திருந்து நாங்க வரோம். நீங்க ஒரு 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் வந்து இருந்தா எனக்கு கெட்டா போகும். ரொம்ப நேரம் 2 மணி நேரம் தானே இருக்க முடியாது. ஆமா, நான் சிலர்லாம் பார்த்துருக்கேன். சபையில் இருக்க மாட்டான், ஆஸ்பத்திரியில் எத்தனை மணி நேரம் காவல் இருக்கும். அப்படித்தானே? இப்ப எங்க இருக்க விரும்புறீங்க? தேவ சமூகத்தை காத்திருக்கணும் விரும்புறீங்களா, இல்ல தேவையில்லாத இடத்துல போய் இருக்கணும் விரும்புறீங்களா? தேவ சமூகத்துல காத்திருக்கணும்னு எதிர்பார்ப்போடு வந்தீங்களா? நீங்க அவர் வர முன்னாடி என்ன செஞ்சிருவீங்க? ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அநேகம் சிலர்லாம் 9:45 வந்துட்டாங்க. நான் நினைச்சிருக்கேன், நினைச்சில்லாம முதல்ல வர்றவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கலாம். அப்படி நான் கொடுத்துருக்கோம். நினைச்சில்லாம ஆவியானவர் சொன்னா நினைச்சிருக்கோம் வர்றவங்களுக்கு. ஆமா, இங்கேயே நாங்க பிரைஸ் கொடுக்கணும் எங்களுக்கு போனோம்னா அவருக்கு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. இவர் எப்படியாக சொல்லுகிறது, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளை இடுகிறேன், அவனை விட மாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷபுத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல் என்று சொன்னார். நல்ல கவனிங்க. எந்த எக்ஸ்ட்ரா லெவல் இறங்கினாலும் தேவனை ஆராதிக்காத, தேவனை ஆராதிப்பதற்கு தடை செய்கிற ஜனங்களுக்கு விரோதமாய் தேவன் எழும்புவதற்கு அவர் போதுமானவர். அல்லேலூயா. தேவ ஜனங்களே, எந்த மோசையை கொண்டு தேவன் ரட்சிப்பை கொண்டு வர நினைச்சாரோ அதே போல அதே மோசையை கொண்டுதான் எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுவித்துக் கொண்டு வந்தார். நீங்க நல்லா கவனிங்க. கர்த்தர் மோசையை கொண்டு விடுவிக்க முடியாது போராடு. பிரச்சனை கூடிச்சா குறைஞ்சிச்சா? நீ அது வரைக்கும் சாப்பாட்டுக்கு சாப்பாடாவது கொடுத்தான். இப்ப நீ எப்படி பொறுக்கிக்கிறான்? அப்படிதானே? அப்ப என்ன எப்படி திரும்ப வருவான்? அடிமைத்தனத்திலிருந்து எப்படி வரணும்னு மனசு வரும். மோசே கிருபை முறுமுறுக்கிறார்கள், கல்லறியில் நினைக்கிறான். மோசே என்று சொல்றான், ராஜா நீ உன் வேலையை பார்த்துட்டு போடா. பலவிதமான காரியங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. ஒரு தனி மனிதனாய் ஒரு நாட்டுக்குள்ள சென்று அந்த ராஜாவை எதிர்த்து நிக்கணும்னா எவ்வளவு கஷ்டம். இதுல புரியுது. என்னதான் உன்னோடு இருக்கிறேன்னு அவர் சொல்லியிருந்தாலும் அது ஒரு தைரியம் வேண்டாமாங்க. ஒரு நாட்டுக்குள்ள போய் நீ நம்ம நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு எதிர்த்துறீங்களா தாடிக்காரத? அப்ப மோசையை பத்தி ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. அப்ப எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும். இயேசு கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற ஒரு தெளிவு அவருக்குள் இருந்ததுனால், எப்படி தேவன் அவரோடு இருக்கிறார் என்கிற தெளிவு இருந்ததுனால தைரியம் என்ன செஞ்சார்? அது தெளிவு நமக்கு இருக்குதா இல்லையா? இருக்குன்னு சொல்றது மட்டும் எழுந்துருங்க, நான் ஜெபிச்சு முடிச்சிடறேன். இல்லைன்னா அப்படி உட்காந்துருங்க, இன்னொரு மணி நேரம் ஜெபிச்சு முடிச்சோன்னா அடுத்து நம்மளுக்கு பிரசங்கம் பண்ணலாம். இது எல்லாரும் சந்தேகம் இருக்காரா இல்லையா?
இருக்காருன்னா முதல்ல டக்குன்னு எழுப்பி இருக்கணும். என்ன எழும்பவே இல்லை. வடிவேல் காமெடியா நடக்குது. அப்படிதான் சொன்னாப்ல. நல்ல கவனிங்க. எந்த மோசையை கொண்டு தேவன் திட்டங்களை போட்டாரோ, இவன் மோசைக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு, எப்படியாகி இவனை உள்ள இருந்து வெளியே கொண்டு போயிடணும். ஆனா தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது, எல்லாரையும் போட்டு தள்ளிடுவீங்கள. புரியுதா? இவன் நினைச்சான் சமாதானத்தோடு உடன்படிக்கை பண்ணி எல்லாரையும் வெளியே. அவரு 400 வருஷம் என் பிள்ளைகளை நீங்க அடிமைப்படுத்தி கொடுமையா வேலை வாங்கிக்கிட்டு ராமோஸ் வித்தவசையை கட்ட வச்சுக்கிட்டு சும்மா நீ விட்டுலாம் பாக்கலாம். கொண்டு வெள்ளி போட்ட வெள்ள கொடு. தெரியுமாய் சொல்கிறது, அவன் உங்களை துரத்தி விடுவான். துரத்திட்டானா இல்லையா? ஓடுங்களா சொன்னதா இல்லையா? அந்த எகிப்து ராஜாவோட தயவு செஞ்சு நீங்க எங்க நாட்டை விட்டு ஓடிங்களா. ஆண்டவர் பார்வோன் இருதயத்தை மீண்டும் மீண்டும் கடினப்படுத்தி செங்கடலுக்குள்ள கொண்டு வச்சு நான் யார் உயிருள்ளவர் என்பதை நிரூபிக்கிறார். என் தெய்வம் தான் யார் என்பதை காண்பிப்பதற்கு எந்த எக்ஸல் எல்லாம் போவார். உள்ள வந்த உடனே வேதம் சொல்கிறது, செங்கடல் மீண்டும் தன்னை மூடிக்கொண்டது. அவன் அப்படின்னா நினைக்கிறான், தேவன் அவர்களுக்கு அழுத்தம் பண்ணுகிறார். எத்தனை மாசம் அந்த பிரச்சனை நடந்து தெரியுமா? எத்தனை மாதங்கள் தெரியுமா? அந்த வாதையினுடைய காரியங்கள் ஒரே நாள்ல நடந்தது கிடையாது. நம்ம அப்படியே சுலபமா போய் விடுகிறோம். தேவஜனங்களே, நம்ம நினைக்கிறோம் வெறும் 10 வாதனை. நீங்க அப்படியே உபாகமத்தில் நல்ல வார்த்தைகள், இன்னும் நிறைய வார்த்தைகளை தேவனுக்கு அனுமதித்தார். சரித்திரம் சொல்லுகிறது, நமக்கு வெறும் 10 வாதைகள் தான் எழுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அந்த உபாகமத்தில் சொல்லி பாருங்க, சொல்லுவாரு 28 26 நினைக்கிறேன், அழகா சொல்லி கொடுப்பாரு. இந்த வாதைகள் எல்லாம் அவன் வீட்டை அணுகுவதில்லை என்று சொல்லி, அதெல்லாம் எகிப்தில் உண்டான வாதைகள். நல்ல கவனிங்க. எந்த பார்வன் இஸ்ராயேல் ஜனங்களை தடைபடுனாலும் நடந்தது தெரியுமா? கர்த்தர் நம்ம சார்பில் இருக்கும் போது பார்வோன் நிற்க முடியாது, அபிமெலேக்கு நிற்க முடியாது, பெலிஸ்தனும் நிற்க முடியாது, மாமனும் நிற்க முடியாது, மாமியும் நிற்க முடியாது, சொந்தம் நிற்க முடியாது, பந்தம் நிற்க முடியாது, தகப்பனும் தாய் ஒருத்தரும் நிற்க முடியாது. பொதுவே எப்படி சொல்லுங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அது வாய்க்கணும்னா கையை பிடிச்சிருக்கோம். அது வாய்க்கணும்னா கர்த்தர் உங்களோடு, தேவன் வாழ்க்கையில் சொன்ன வாக்கு தத்துவங்கள் நிறைவேற வேண்டுமானால் கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும். இருக்கிறாரா?